அதே மாதிரி விஷுவலா பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப அழகான விஷுவல்ஸ். படம் முழுக்கவே லைவ் லொகேஷன் தான். சார் நீங்க அதுல ரொம்ப அழகா இருந்தீங்க சார். மோகன்லால் சார் அவ்வளவு அழகா இருந்தாரு. விஷுவல்ஸ் டாப் கிளாஸ். அந்த ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் குட் கிடைக்கிறதே அந்த விஷுவல் மூலமா தான். அந்த கலர்ஸ், அந்த லொகேஷனை காமிச்ச அந்த பூனேயோட லொகேஷன்ஸ் எல்லாம் காமிச்ச விதமா இருக்கட்டும், நிறைய மாண்டேஜ் சாங்ஸ்ல வரக்கூடிய விஷுவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபர். நீங்க விஷுவல்ஸ்ன்னும் போது எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளுக்கு லிரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் புரியல, அது வேற விஷயம். ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹெட்செட்டை போட்டு அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். அந்த ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஃபீல் குட்ன்றது எல்லாமே ஒர்க் அவுட் ஆனதான் அந்த ஃபீல் குட். அதனால இந்த படத்துல அந்த ஃபீல் எல்லாமே கிடைக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜஸ்டின் பிரபாகரன் பிரிஸ்டாப்ல அழகான படத்துக்கு அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோர். நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் மோகன்லால் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் யப்பா சமத்தியா இருந்துச்சுப்பா. அழகா இருந்துச்சு. என்ன ஒரு வெர்சடைலான ஒரு பெர்ஃபார்மர். இந்த வருஷமே அவர்கிட்ட இருந்து என்ன ஒரு வெரைட்டி. எம்புரானா இருக்கட்டும், அடுத்து தொடரும், அடுத்து இந்த ஹிருதயபுரம். அதுவும் இந்த ஹிருதயபுரத்துல அவரோட ஆக்டிங் அவ்வளவு அழகா இருந்துச்சு. யாருமே இந்த ஒரு கேரக்டர் பெரிய ஹீரோஸ் எல்லாம் எடுத்துக்கவே யோசிச்சுப்பாங்க. முதுகொலியோட படம் முழுக்க இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது மாளவிகா அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நம்ம சங்கீத் பிரதாப், அமல் டேவிஸ், பிரேமலு அமல் டேவிஸோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு.